கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு தங்களை கொஞ்சமும் விருப்பமில்லாத சட்டங்களுக்கு ஆதரவு அளிச்சோம்னு பச்சை பொய்ய பேசினார். இப்போ ஒரே மேடையில் இருக்கிற அந்த மக்கள் விரோத கூட்டணியை ஒட்டுமொத்தமாக விரட்டக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு, மறந்துடாதீங்க. அதுக்கான வலிமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருக்கு. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அதிமுகவோட சதி எண்ணத்தை நீங்க உணரணும். இந்த 2026 தேர்தலுக்கெல்லாம் தமிழ்நாட்டோட நலனை காக்கக்கூடிய, தமிழ்நாட்டோட நலனுக்கு எதிரான இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் மறந்துடக்கூடாது. நான் அதனாலதான் சொன்னேன், இந்த தேர்தல் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைஞ்சா, தமிழ்நாட்டில் அமைஞ்சா அது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடும். ஆனால் அதை தடுக்கிற துணிச்சலும் தைரியமும் திமுக கூட்டணிக்குத்தான் இருக்கு. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் வீதி வீதியாக, வீடு வீடாக பரப்புரையை தொடங்கிட்ட மாதிரி நான் உரிமையோடு உங்களிடத்தை கேட்க வந்திருக்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தோழர்களும் உடனடியாக தன்னுடைய பரப்புரையை தொடங்க தயாராகுங்க. இங்க இருப்போர் இளைஞர்களும் பெண்கள் ஏராளமாக வந்திருக்கிறீங்க. தாய்மார்களை பார்க்கிறேன், கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஆக இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். யார் நம்மை காப்பார்கள், யார் நம்மை வளர்ப்பார்கள், யார் நமக்கு உரிமையை பெற்று தருவார்கள் எடுத்து சொல்லணும். நாம ஒற்றுமையா இருந்தா எந்த சூழ்நிலைகளும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது. சுயநலத்துக்காக தமிழ்நாட்டோட நலனை அடகு வச்சிருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் அவங்களுக்கு கட்டளையிடுகிற டெல்லி எஜமானர்களுக்கு புரிகிற மாதிரி உரைக்க சொல்வோம், உறுதியோடு சொல்வோம். தன்மானமிக்க தமிழ்நாடு தலைபணியாது, ஒருபோதும் அடிபணியாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.